வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். ஆரணி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நம்ம ஊரு நம்ம பள்ளி திட்டத்தில் ரூபாய் 1.21 கோடியில் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் கட்ட அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கல்வி மாவட்டம் ஆரணி அத்திக்குளம் பகுதியில் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையில் சுமார் 1300 மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இப்பள்ளி வளாகத்தில் நம்ம ஊரு நம்ம பள்ளி திட்டத்தில் 2 மாடிகளுடன் 6 வகுப்பறைகள் கொண்ட கூடுதல் வகுப்பறை கட்டிடம் கட்ட ரூபாய் 1,21,00,000 நிதி ஒதுக்கப்பட்டது. இன்று தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆவடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இம்மாவட்டத்தில் நிறைவு பெற்ற வளர்ச்சி திட்டப் பணிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். மேலும் புதிய பணிகளை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஆரணி பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஏ. காவேரி தலைமை தாங்கி அடிக்கல் நாட்டினார். இதில் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் எம். ஹேமபூஷணம், பொருளாளர் கே. என். சீனிவாசன், உறுப்பினர் டாக்டர் ரவிச்சந்திர பாபு, ஆரணி பேரூர் திமுக செயலாளர் பி. முத்து, எஸ்எம்சி தலைவர் கே. நந்தினி, துணைத் தலைவர் டெல்லி, ஆரணி பேரூர் திமுக பொருளாளர் கு. கரிகாலன், வார்டு செயலாளர்கள் மகி, சாலேக், விவசாய தொழிலாளர் அணி எல். உதயகுமார், ஐடி பிரிவு சந்தோஷ் பிரபா, இருபால் ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக அனைவரையும் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர்கள் வி. தேவராஜ், எம். பாஸ்கர் பாபு ஆகியோர் வரவேற்றனர். முடிவில் உதவி தலைமை ஆசிரியர் ரேவதி அனைவருக்கும் நன்றி கூறினார். கட்டிடங்களுக்கான திறப்பு விழாவோ புதிதாக அடிக்கல் நாட்டு விழாவோ இன்றைய தினம் துவங்கி வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் நமது பள்ளியில் 6 வகுப்பறைகள் கொண்ட புதிய கட்டிடத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா தற்போது நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்று சிறப்பித்த அத்தனை விருந்தினர்களுக்கும் பள்ளியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களை கௌரவிக்கும் விதமாக முன்னாடி அணிவித்து கௌரவிக்க உள்ளோம். முதலாவதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர்